முதன்மை செய்தி தொடர்பாளராக என்ன உங்களுக்கு தெரியும், பல வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. ஏடிஎம்கேல கொள்கை உறுப்பு செயலாளராக இருந்து செய்தி தொடர்பாளராக இருந்து என்னுடைய ஒரு திறமை கருத்திலே கொண்டு இன்றைய தினம் தாவேகாவில் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் தாவேகா என்னுடைய தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் முதன்மை செய்தி தொடர்பாளர் என்கின்ற ஒரு பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள். திரு அமைச்சர் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் முயற்சியிலும், ராஜ்மோகன் மாண்புமிகு அமைச்சர் அவருடைய கோஆர்டினேஷன், அதை அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த அவர்கள் முயற்சியிலும் இது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. நான் எனது நன்றியை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு சமர்ப்பித்து இந்த பணியை சிறப்புடன் செய்வேன். நாடு முழுவதும் எனது பேச்சால் தான் அறிமுகமானேன். ஆகவே தாவேகாவிற்கு ஒரு பிரச்சார பீரங்கியாக இருப்பேன். இந்த அரசு செய்கின்ற சாதனைகளை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்து செல்வேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வளர்த்தது பிரசு தான், உங்களுக்கு நான் மகிழ்ச்சியாக சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன விஷயத்துக்கு வரீங்க எல்லாரும்? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கைது பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒன்றை முதல்ல குறிப்பிட விரும்புகிறேன். நாகரிகம் என்பது அரசியலில் மிக முக்கியமான யாரும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்கள் ஒரு மேடையில் பேசும்பொழுது கீழே இருந்து கத்துறாங்க, ஒரு பெண்மணியின் பெயரை சொல்லி கத்துகிறாங்கன்னு சொல்றாங்க. கத்துறதே முதல்ல அநாகரிகம். சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை சம்மந்தப்படுத்தி கத்துறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதை தவிர்த்திருக்கணும். உடனே வேற வழி இல்லை, நான் சொல்கிறேன், அங்கே தண்ணி வரும் இங்கே தண்ணி வராதுன்னு வார்த்தை சொல்லலாம். இதை ஜஸ்டிஃபை பண்ணலாமா, நான் சரி தப்பாக என்ன பேசிட்டேன்னு. அதுக்கு பின்னாடி அதே மேடையில் அதே இடத்துல மைக்கில் பேசிட்டு காவேரியை பற்றி சொன்னேன். என்னங்க அர்த்தம்? அப்போ நீங்கள் எதையோ தப்பாக சொன்னதை நீங்கள் ஹிண்ட் பண்ணி நீங்களே சொல்கிறீங்க காவேரியை பற்றி சொன்ன. அதை விட கேவலமானது நீங்கள் காவேரியை பற்றி சொன்னேன்னு சொல்லுங்க. தலைக்காவேரியில் ஊற்றுகளாக பிறந்த அந்த நீர் நதியாக மாறி ஜீவ நதியாக காவேரி பாய்ந்து வருகிறது. இந்த காவேரி நீர் இல்லைன்னா என்ன கதி? காவேரி தாய் என்றோம். நேற்று ஆடி பெருக்குக்கு லட்சக்கணக்கான தாய்மார்கள் நிற்பதை பார்க்கிறோம். அந்த தாய்மார்களையும் அசிங்கப்படுத்தி, காவேரி தாயையும் அசிங்கப்படுத்தி ஒரு கேவலமாக பேசுவது என்பது தமிழுக்கு பண்பாடு அல்ல, அது நாகரீகம் அல்ல. தமிழர்கள் தஞ்சை மண்டல விவசாயிகள் என்று சொல்வதெல்லாம் பெயரளவிலே ஏமாற்றுகின்றனர். ஆகவே இது அவர் நேற்று செஞ்சிட்டார். இது வேதனைக்குரிய விஷயமாக இதனை நான் பார்க்கிறேன். நல்லா இல்லை. அதாவது அவருடைய பேச்சுக்கள் அன்பார்லிமெண்ட் மாத்திரம் தில்த்தி லாங்குவேஜ். எனக்கு நினைச்ச மாதிரி ஒரு முதலமைச்சரை பேசுறதுன்னா, இது வரைக்கும் இப்படிலாம் எந்த முதலமைச்சரையாவது பேசியிருக்கீங்களா நீங்க? நடிகன்றது, வாயில பேசுறது, மதுரையிலிருந்து ஒரு ஆள் லூஸ் மாதிரி இருக்கான், கண்ணாபின்னு கத்தி பேசுறது, என்னங்க அர்த்தம்? இது மாதிரி பேசிக்கிட்டு இது மாதிரி பேசுனா அப்புறம் எந்த அரசு வேடிக்கை? அரசு சட்டத்தை உங்கள் கைகளிலே கட்டி போட முடியாது. சட்டம் அது கடமை. ஆகவே தான் இப்படி பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் இன்னொன்று சொல்றேன், அவரை பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி, அவர் பெரிய பேச்சாற்றல் மிக்க அறிவாய்ந்தவர். அவர் பேசும்போது என்ன பண்ணாரு, பாலிடாயில் குறிச்சப்பே நீ போயிருக்கணும் அப்படின்னு சொன்னார். முதல்ல கண்டனம் தெரிவித்தது புகழேந்தி. நான் ஓப்பனா சொன்னேன், முதலில் கண்டனம் தெரிவித்தது புகழேந்தி. சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க ஏற்பாடுகளை செய்தார். இப்படி கேவலமா ஒரு ஆப்போசிஷன் லீடரை பழனிசாமி பேசலாமான்னு கேட்டு கண்டனம் தெரிவித்தேன். பிரஸை மீட் பண்ண, பாலிடாயிலே குடிச்சு செத்து போயிருக்கணும்னு சொன்னதுக்கு நான் தவறுன்னு சொன்னேன். இப்போ அதை பற்றி பேசலாமா? தவறு இல்லையா அது? ஆகவே இது ஏளனமான பேச்சுக்கள் எல்லாம் நாளைக்கு சட்டசபை உள்ளவரை உடல்னு கத்துறாரு. சட்டசபை உள்ளவரை கொடுத்து அங்கே இருக்க லேடிஸ் அதிகமாக இருக்காங்க, இப்படி தான் அங்கேயும் போய் பேசுவீங்க. ஆகவே நீங்கள் சட்டப்படி கைது செய்தது சரியான நடவடிக்கை. கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நீங்கள் மறந்துடணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். ஆகவே அந்த மரியாதை கீழ்த்தரமாக பேசுறத தொழிலாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வேற வழி இல்லை, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு
தொடர்ந்து இது போன்ற இரட்டை நம்பிக்கிறதுக்கு அப்படித்தானே சொல்லணும். என்னுடைய குரலே இல்லைன்னு சொல்லலாம். அவருக்கு அனுபவம் இல்லை, அன்று குரலே இல்லை அப்படின்னு கூட சொல்லி சில பேர் தப்பிச்சுக்கிறவங்க. ஆனால் அப்படி சொல்லாமல் வெட்டி ஒட்டிட்டாங்க கட்டிட்டாங்கன்னா எல்லா டிவிலையும் போகுது. கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. அவருடைய பேச்சு அந்த வரும் பொழுது கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு. அந்த டிவியை தொலைக்காட்சிகளே போட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கா இல்லையா? சொல்லுங்க சார். தொடர்ந்து திமுகவினர் இந்த மாதிரி இரட்டை அர்த்த வசனங்கள், பெண்களை தலைபுரிவா பேசுறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை எப்படி பாருங்க? நான் தாவேகாவினுடைய பேச்சாளர் கட்டுப்பாட்டில் இருக்கேன். காலையில் கூட அமைச்சர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஆகவே நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளும் வரம்பு மீறி கேவலமா அசிங்கமா 3 அர்த்தத்தில் தான் பேச முடியும். டபுள் மீனிங்ல இல்லை, 3 அர்த்தத்தில் பேச முடியும். நாங்கள் அதை விரும்பவில்லை. நல்லாட்சி நடக்கிறது, அதை தோத்து போய் அது வெறியில இன்னும் அந்த வெறி அடங்கவே இல்லை. மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள தலைவணங்க முடியாமல் தான் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அசிங்கப்படுத்தும். அதே போல இந்த முன்னாள் அமைச்சர் மதுரையிலிருந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, பெரியாரங்களை எல்லா அமைச்சர்களும் அழுகுறாங்க, அவர் என்ன இறந்துட்டாரா அப்படின்னு. தலைவர் படத்தை பார்த்து நானும் தான் எடுத்திருக்கேன். தலைவர் ஒரு சினிமாவில் இறந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. அந்தாலும் ஒரு பப்புனுங்க. அந்தாலும் மதுரையிலேருந்து கண்ணா பின்னான்னு பேசுறது வழக்கமாக போச்சு அவருக்கு. அவர் அவருக்கு எதோ ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைன்றாங்க. அப்புறம் புசி ஆனந்தனுக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியுன்றாங்க. முதல்ல இவர் மரமண்டையில் ஏற்றிக்கணும். எடப்பாடி பழனிசாமி பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்தப்போ நீர்ப்பாசனத்துறை அதில் சேர்ந்துருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அம்மா, ஹாஸ்பிட்டலைஸ்டு. அப்போ காவேரி கூட்டத்தை அப்போலோ ஆஸ்பத்திரியில் நடத்தினாங்க. ராம்மோகன் ராவ் சீஃப் செக்ரட்டரி உள்ளே இருந்தார். அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ள விடலையே. இந்த பஃபூன் சொல்லுமா, மதுரை பஃபூனுக்கு பதில் ஏன் விடல அம்மா? ஏன் கூப்பிடல? ஒரு மினிஸ்ட்ரியை கூப்பிடலீங்க. அது ஆறுமுகசாமி கமிஷனில் நான் போய் சப்மிஷன் பண்ணியிருக்கேன். அந்த மனுவை கொடுத்துருக்கேன். அது மாதிரி சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி பெங்களூர் வந்தாங்க. நான் தான் ரிசீவ் பண்ணேன். இங்கே இருக்க போட்டோ ஏர்போர்ட்டில். நான், சுரேஷ்குமார் சட்டத்துறை அமைச்சர், பசவராஜ் பொம்மை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், லீலா பேலஸில் மீட்டிங் நடந்தது. காவேரிக்கு போயிருந்தோம். மேலே சிங்கம் மாதிரி போச்சு. மேலே போய் லிஃப்டில் இருந்து ஏற்றி விட்டா மேலே போனாங்க. மேலே போய் உட்காந்த உடனே நான் என்ன பண்ணேன், காஃபிக்காக போனேன். காஃபி ஷாப், இந்த மாதிரி பெரிய ஹோட்டல் காஃபி ஷாப்புக்கு போனேன். கழக தோழர்களோட காஃபி ஆர்டர் பண்ணிட்டு திடீர்னு ஒருத்தருடைய அம்மா கீழே இறங்கிட்டாங்க லிஃப்டில். அடடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓடினேன். திரும்பி ஓடி போய் என்னடா கீழே வந்துட்டாங்களேன்னு பார்த்தாங்க. என்ன நடந்துன்னு தெரியுங்க. மேலே நேராக போனாங்க. அஸ் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் ஆர்டர், ஐ எம் ஹியர், ஐ கேம் ஓவர் ஹியர், ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு ரிலீஸ் த வாட்டர்? காவேரி தண்ணியை விட முடியுமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அம்மா தண்ணி இல்லை, சஃபிஷியண்டாக என்னம்மா விட முடியாது போகுது அப்படின்னு இழுத்துருக்காங்க அவங்க. அவ்வளோதான் எனக்கு வேணும். சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். இதே வேலையாக போச்சு முடியும். நீங்கள் எதையும் நடுவர் மன்றத்தையும் மதிக்க மாட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்டையும் மதிக்க. நான் போகிறேன்ட்டு ப்ரெஸ் மீட்டையும் முடிச்சிட்டாங்க 2 மினிட்ஸில். கீழே புகழேந்தி மைக்கு கொடுங்கன்னாங்க. 10 நிமிஷம் ஆச்சு. லீலா பேலஸ் ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுத்தேன். அங்கேயே காவேரி வரலாறு, அதில் நடந்த கோளாறு, அடைந்த அவமானங்கள் அத்தனையும் சொல்லிட்டு வந்துருச்சு சிங்கம். இது நாகரிகமாக எதையுமே நடந்துக்கணும். நீ ஏன் அங்கே போகல, நீ ஏன் அங்கே போன, அவர் ஏன் வரவானான்னு சொல்லிட்டாரு. அவர் தான் டிகே சிவகுமார் வரவானான்னு சொன்னார்ல. ஒரு முதலமைச்சர் தான் சொல்லிட்டார், தமிழ்நாடு முதலமைச்சர். ஏன் நீங்களாம் கத்துறது? டிகே சிவகுமார் சொன்னது தப்புன்னு அவர் கண்டம் பண்ணுறது, அதுக்கு யோகியத்தை இருந்தாங்க உங்களுக்கு. அவங்களாம் ஒன்றா சேர்ந்து டெல்லி வரைக்கும் போகிறாங்கல்ல. ஒரு முதலமைச்சரை அவமானப்படுத்துவதை நீங்கள் கேட்கறது யோகியதை இல்லை உங்களுக்கு. போனாலும் தப்பு, வந்தாலும் தப்பு, நின்னாலும் தப்பு, ஓடினாலும் தப்பு, தண்ணீர் வாரத்தை எடுத்து அந்த அசிங்கமாக இது மாதிரி பேசணும். இது நாகரிகத்தை மற்ற செயல். நான் முதல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி பேசுகிற கண்டம் பண்ணுறதை நினச்சி பார்த்து வேதனை பண்ணுறேன். ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காங்க, புருஷான முதல்வராக பிரதமர் இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் நான் தயவு செஞ்சு தான் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்சியில் இருக்குமே. நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் பெயர் யாராவது சொன்னால் அதை ஆமாமா அவங்க என்ன நாட்டினுடைய பிரதமரா, எங்கள் நாட்டினுடைய முதல்வரா, எங்கள் வீட்டில் இருக்க பெண்மணியின் பேரை சொல்கிறான்னு சொல்லுவாரண்ணா. நாங்கள் பேசுகிறோம். திரிஷா நான் ஓப்பனாகவே வரேன். அவங்க திரிஷா, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வேலையை பார்க்கணும். எது போகிற இடத்துலலாம் கத்திட்டீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி பாலிடால் மேட்டர் தான் வேறு வழி இல்லை. நாகரிகமற்ற வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். இந்த முதல் தடவையாக நான் உதயநிதி ஸ்டாலினை கண்டம் பண்ணி பேசுகிற மாதிரி பண்ணி வச்சுட்டேன். கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பாட்ட போய் தெரிஞ்சுக்கணும் எப்படி பேசுகிறேன். இறந்தவர்களை கூட நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், தவறாக பேச மாட்டேன் என்று சொன்னவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்புறம் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க, என்ன அர்த்தம்?
திஷா தரப்புல எந்த ஒரு புகார் இல்லைன்னு சரி, திஷா தரப்புல பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. யூ ஆர் கரெக்ட். தட் இஸ் அ லா. ஐ நோ த லா. அது பாதிக்கப்பட்டவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஆஃப் த ஒரு 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 மேடையில் நீங்கள் ஒரு தவறாக பேசுறது போலீஸ் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. தே ஹேவ் ஆல் த ரைட்ஸ். அது இருக்குது, சட்டத்தில் இருக்குது. அதனால தான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். நான் அவங்க வேற வரணும். அப்புறம் இன்னொரு நடிகை பற்றி பேசினாரு, அது வேற வரணும். ஆகவே சட்டம் அது கடமை செய்தார். என்னங்க நான் என்னங்க சாப்பிட்றேன்? என்ன சட்ட ஆமா, முதல் முறையா இப்படி அவரை கண்டம் பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலையை அவரை ஏற்படுத்தி விட்டா அப்படின்னு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்க, இதை அவாய்ட் பண்ணி இப்படி பேசியிருக்கோம். நீங்க பேசுன்ற விட்னஸ் வேற பண்ணுங்க. என்னன்னு கேட்டா, இல்ல அவங்கள பத்தி இல்லைங்க, நான் காவேரியை பத்தி பேசுறேன். அது எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. அரெஸ்ட் பண்ணது கரெக்ட். அவரை கைது செய்தது 100% சரி. நடவடிக்கை எடுத்தது சரி. அதை முறைப்படி போலீசார் நடவடிக்கை எடுத்து சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், தொடரப்படும். மாற்று கருத்தே இருக்கு. நீ சும்மா போராட்டம் பண்ற, கத்துறன்னா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோட்ல போராட்டம் பண்ண எல்லா இடத்துலையும் தஞ்சை வளநாடு காவேரி தாய் அசிங்கப்படுத்தி பேசினா அப்புறம் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணும்? 5 நிமிஷம் பேசினதுக்கு கொத்து புரோட்டா இப்படி எல்லாம் முதல்வர் பேசலாமா? ஏங்க, கொத்து புரோட்டா வந்து ஹியூமன் பீயிங்கா, மனித உடலா? சாப்பிட்றது கொத்து புரோட்டா. ஒரு ஊமைக்கு கொத்து புரோட்டான்னு சொல்லலாம். அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. கொத்து புரோட்டாவுக்கே நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி பேசுறது நியாயமா? அதையே உங்களால தாங்கிக்க முடியல அவர் சொன்ன மாதிரி. ஆகவே தட் இஸ் நாட் கரெக்ட். ஆகவே அது வன்மையாக கண்டிக்கிறோம். அரசு இனிமேல் இப்படிதாங்க நடவடிக்கைகள் பாயும். ஆகவே அரசு இனி வேடிக்கை பார்க்க கை கொட்டி கொண்டு, ஏன்னா நாங்கள் சும்மா இருக்க தயாரான நிர்வாகிகளும் கொண்டது. இதுக்கு மேலே அப்புறம் நாங்களும் எல்லா விதத்திலையும் களம் காண நேரிடும். ஜனநாயக முறைப்படி போராட நேரிடும். இதெல்லாம் பொதுச் செயலாளர் ஆனந்த் சொன்ன மாதிரி இன்னைக்கு போராட்டம் நடக்குது தமிழ்நாடு பூரா பெண்கள். ஆகவே இது தொடரும். அது ஒன்றுமே நீதிமன்றம் பதவியை நசுக்க பார்க்குறாங்க. சர்வாதிகார போக்கான ஆட்சி என்ன சர்வாதிகாரம்? இல்லை, இந்த ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறதுக்கு முறை இருக்குங்க. ஒரு பொண்ணை பிடிச்சி அசிங்கமாக பேசுறீங்க, லேடியை பிடிச்சி கண்ணா பண்ணு. இது ஆளுங்கட்சிக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆகவே இது வந்து பேசுறது யாராவது நியாயப்படுத்தி பேசவே முடியாது. உங்க தொலைக்காட்சியில அதை கிளிக்கின்னு கட் பண்றீங்க, சென்சார் ஃபுல்லாவே போட முடியல உங்களால. நான் போனோவில் வராங்க, லேடி சீட்டை பேச முடியல திருப்பி. நான் சாரிம்மா உங்களோட பேச முடியாது. ஆகவே இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. வன்மையாக பேசுறதுக்கு ஒரு நேர்த்தி இருக்கு. பிகாஸ் யூ ஆர் த ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் த அசெம்பிளி. யூ ஆர் நாட் ஆர்டினரி மேன். ஸோ ஏதோ பேசிட்டு இப்படி போறது. ஆகவே பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறேன்னு தெரியும். நீதிமன்றம் 12 மணி டைம் கொடுத்துருந்து அதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணாங்க சார். நீதிமன்றம் 12 மணிக்கு மேல அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லாது. அது பெயில் கொடுக்குதோ அரெஸ்ட் பண்ணுதோ நீதிமன்றத்துக்கு சேர்ந்தது. அது என்ன சொல்லுதோ அதை ஒபே பண்ண போறோம்மா. அப்புறம் கீழமை கோர்ட்டுக்கு தானே போகணும். எங்க பேசுறீங்களோ அங்க போய் தானே பெயில் வாங்கணும். எனக்கு ஹைகோர்ட் சொன்னோடனே விட்டுற முடியாது. அங்க போய் தான் நிறுத்தி தான் பெயில் வாங்கணும். நாளைக்கு சட்டமன்ற போனவங்க மக்கள் பிரச்சனைகள் கைது எடுக்காம இந்த மாதிரி கைது நடவடிக்கை ஏங்க, நீங்க அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்றாருன்னா உள்ள வந்து சட்டசபையில லேடிஸ் அப்படி பேசுனா என்ன பண்ணுவீங்க? அங்க பேச மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி? அதை பத்தி ஒரி பண்றீங்க சட்டமன்றத்தை பத்தி. இவங்க சட்டமன்றத்துக்கு போறதுக்கு மக்கள் பணியாற்றவா போறாங்க. இவங்க சபாநாயகர் நாற்காலி உடைச்சு தனியா ஒரு ஸ்டிக்கை கையில் மாதிரி பண்ணி முன்னாள் சபாநாயகர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தனபால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார் சட்டமன்றத்தில் தெரியாது. அந்த ரவுடிஸும் இது சார் சும்மா சட்டமன்றத்தில் ஏமாத்து. முதல்ல பேசியது தவறுன்னு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்கு. நான் அந்த அம்மையாரை பற்றி கீழே கற்றும்போது நான் சொன்ன வார்த்தைகள் புண்பட்டு இருந்தால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவேன். ஆகவே இதை எடுத்துட்டாங்க, அதை வெட்டிட்டாங்க, இதை கட்டிட்டாங்கன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். தெரியல 2:30 மணிக்கு மேலதான் விசாரணை காலையில கேட்டிருக்காங்க. ஆனரபிள் ஜட்ஜி அக்செப்ட்ஸ் இஸ் கோயிங் டு டேக் த மேட்டர் இல்லையா? அவர் இப்போ மேட்டர் எடுத்து கேட்கட்டும், என்னன்னு கேட்கட்டும். அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது அரசு ஒத்துக்கு போகுதுன்னு நாங்கள் எதிர்கட்சி தலைவர் கைது பண்றாங்க. காவல்துறை இதோட அரெஸ்ட் பண்ணோன்னு இல்லைங்க. அரெஸ்ட் பண்ண காரணம் உலகத்தையே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ 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 அதை சொல்லி தானே ஆகணும் நீதிமன்றத்தில். இப்போ சொல்லிடுவாங்க, மத்தியானம் சொல்லிடுவாங்க. இங்கே பழசெல்லாம் கிளறினீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். காலையிலே பூஜையில் உட்காந்த அம்மாவை பழைய வேலை கொடுத்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி அவங்க பூஜையை முடிச்சுட்டு வர வரைக்கும் காஃபி கொடுங்க, அவங்களுக்கு காஃபி கொடுக்க போயிடுச்சு போலீஸ் ஆஃபீஸருக்கு. குட்டி 2 போயிடுச்சு. 3 ஃப்ளோரில் கரண்ட் ஆஃப் பண்ணி
லிஃப்ட் இல்லாமல் லிஃப்ட் ஆஃப் பண்ணி மேலே ஏற்றி அரெஸ்ட் பண்ணி அந்த வேனில் கூட்டு போன காட்சி தான் இன்னும் நாங்கள் மறக்கலை. அதுக்காக நாங்கள் யாரையும் பழிவாங்க சொல்கிறேன். அது அந்த சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. அவர் இப்போ முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி இறந்தவங்களை கூட நான் தவறாக பேசுறது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இப்படி பேசுனா என்னங்க சார்? இப்போ சனாதனத்தை பற்றி உதயநிதி அவர்கள் பேசும்போது இதே போல கண்டனங்கள் புகார்கள் வந்தன. அப்போ அரெஸ்ட் பண்ணல. சனாதானம் சன்னிதானம் தட் இஸ் டிஃபரன்ஸ். தட் இஸ் அரசியல். அதில் அவர் இங்கே பேசிட்டு மகாராஷ்டிரா வந்து கண்டம் பண்ணோம். அது நம்ம மகாராஷ்டிராவை கண்டம் பண்ணுறோம். அது வேற விஷயம். தட் இஸ் நாட் த இஷ்யூ. த கேரக்டர் அசாசினேஷன் இங்கிலீஷ். ஒருத்தர் பர்சனலை பற்றி அவங்கள அசிங்கமாக கேவலப்படுத்தி பேசுறது மிக தவறான ஒன்று. யூ கேனாட் கம்பேர் இட் சனாதானம் சன்னிதானம். ஓகே, தேங்க்யூ. ஆமா, ரொம்ப பயம். அவர் அப்படியே பேசிடுவாரு. அவர் சட்டமன்றத்தில் பேசணுன்னே காவேரி பெருக்கெடுத்து வந்துடும். ஏன் சார் நீங்க வேற நாளைக்கு பார்ப்போம்.